சிஎஸ்கேக்கு மறுபடியும் ஒரு வெற்றி. சிஎஸ்கே பாயிண்ட் டேபிள்ல மேல வருவாங்களா, பிளே ஆஃப்க்கு போவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கல. எல்எஸ்சி கூட வந்து பயங்கரமா ஆடி இப்போதைக்கு 5th பிளேஸ்ல இருக்காங்க. அடுத்த மேட்ச் எல்எஸ்சி கூட தான். அதுலயும் வந்து சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்கன்னா பிளே ஆஃப்க்கு போற வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். ஏன்னா இப்பமே செமையா கம்பேக் கொடுத்து ஹாட்ரிக் வெற்றி தொடர்ந்து 3 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச எல்எஸ்சியில ஜாஸ் இங்கிலீஷ்னு ஒருத்தன் வந்தான். என்ன அடி அடிக்கிறான். பவர் பிளேக்குள்ள நம்ம பவுலர்ஸ் எல்லாம் எங்க போட்டாலும் எப்படி போட்டாலும் அடிக்கிறான். பின்னாடி அடிக்கிறான், முன்னாடி அடிக்கிறான். அப்படி 33 பால்ல 85 ரன் அடிச்சு பவர் பிளேல மட்டும் வந்து கிட்டத்தட்ட 91 ரன் எடுத்திருந்தாங்க. ஜெமி ஓவர்டன் வந்துதான் ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட்டை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் சிஎஸ்கேக்கு ஒரு நிம்மதி. ஜாஸ் இங்கிலீஷ் அடிக்கிறத பார்த்து மிச்சல் மார்ஸ் வந்து ஸ்ட்ரைக்கே கிடைக்காம அவன் தான் அடிக்கலாம்லப்பா அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. அவர் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அடுத்து நிக்கலஸ் பூரான் 100 அகமது பால்ல 6 அடிக்க ட்ரை பண்ணி நம்ம சர்ஃப்ராஸ் கான ஒரு அருமையான கேட்ச் பிடிச்சு ஒரு ரன்லயே அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. அடுத்து ரிஷப் பந்த் அடிக்க ட்ரை பண்ணி ஜெமி ஓவர்டன் பால்ல விக்கெட் எடுத்துட்டாப்ல. இப்படி ஜெமி ஓவர்டன் 3 விக்கெட்டும் நம்ம அன்சுல் கம்போஜும் 2 விக்கெட்டும் எடுத்து வந்து இதனால எல்எஸ்சி 203 ரன் வந்து அடிச்சாங்க. 204 தான் டார்கெட்னாங்க. ஏற்கனவே நமக்கு ஒரு நெகட்டிவ் இருக்கு, ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதான் 2019க்கு அப்புறம் 180 பிளஸ்க்கு மேல வந்து டார்கெட் வச்சாலே இவங்க ஈஸியா தோத்து போயிருவாங்க அப்படின்னாங்களா. இன்னைக்கு அது முறியடிக்கப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் நம்மளோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். அதுல முக்கியமா உர்வில் பட்டேல். நம்ம சேட்டன் சஞ்சு வந்து 14 பால்ல 28 ரன் இருக்கல அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாப்ல. அப்பதான் உர்வில் பட்டேல் வந்தான். பவர் பிளேக்குள்ள நீங்க மட்டும் எல்எஸ்சி வந்து 91 ரன் எடுப்பீங்களா, நாங்க அதை விட அடிக்க 97 ரன் 13 பால்ல 50 ஐபிஎல் ஹிஸ்டரியில ஃபாஸ்டஸ்ட் 50. ஏற்கனவே எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் இருக்காப்ல. இருந்தாலும் அதே சேம் லெவலுக்கு தான் இப்ப உர்வில் பட்டேலும் இருக்காப்ல. இப்படி உர்வில் பட்டேல் அடிச்சதுனால சிஎஸ்கே 10 ஓவர்களா வந்து 130 அடிச்சாங்க. இதுல நம்ம ருத்ராஜ் கேப்டனும் ஒரு 42 அடிச்சு சிஎஸ்கேவை கொஞ்சம் ஸ்டேபிளா தான் கொண்டு போனாங்க. இருந்தாலும் பின்னாடி வந்த பேட்ஸ்மேன் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் அடிக்காதனால அடுத்தடுத்து விக்கெட் போனதால கொஞ்சம் தடுமாற்றம் அடைஞ்சு வந்து 20வது ஓவர் வரை மேட்சை கொண்டு போயிட்டாங்க. இதுலயும் பிரசாந்த் வீர் ஒரு 2 சிக்ஸ் அடிச்சாப்ல. கடைசி நம்ம தூபே வந்து ஒரு 2 சிக்ஸ் அடிச்சு மேட்சை சிஎஸ்கே வின் பண்ணிருச்சு. இதனால சிஎஸ்கே இப்ப பாயிண்ட் டேபிள்ல 5th பிளேஸ்ல இருக்கும். அடுத்து வர 3 மேட்ச்ல 2 மேட்ச் வின் பண்ணா கூட பிளே ஆஃப் கன்ஃபார்ம். பிளே ஆஃப் போயிட்டாலே சிஎஸ்கே இப்ப இருக்க ஃபார்ம்ல வந்து கப் அடிக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது.